பாபா ஒரு நாள் மசூதியிலும் மற்றொரு நாள் சாவடியிலும் உறங்குவது வழக்கம். மசூதிக்கு அருகில் ஒன்றிரண்டு அறைகள் கொண்ட கட்டடமே சாவடி என்பது. இவ்வாறு அவர் சமாதி அடையும் வரையில் நடைபெற்று வந்தது எனலாம். 1909 டிசம்பர் 10ஆம் நாள் மக்கள் சாவடியில் பாபாவுக்கு பூஜைகள் புரிய ஆரம்பித்தனர். சாவடியில் பாபா இருக்கும்போது அன்பர்கள் மசூதியில் மண்டபத்தில் கூடி பஜனைகள் செய்வர். அவர்களுக்கு பின்னால் ஓர் அழகிய ரதம், வலதுபுறம் துளசி செடிகள் நிறைந்த பிருந்தாவனம், முன்னால் பாபா, இவர்கள் நடுவில் பஜனை நடைபெறும். ஒரு நாள் பக்தர்கள் தாளம், சப்ளாக்கட்டை, மிருதங்கம், கஞ்சிரா போன்ற பல வாத்தியங்களை கைகளில் ஏந்தி வந்து பஜனைகள் புரிந்தனர். சாய்பாபாவின் காந்த சக்தியால் எல்லோரும் ஈர்க்கப்பட்டனர். சிலர் தீவட்டிகளை பிடித்தனர், சிலர் பல்லக்கை அலங்கரித்தனர், சிலர் கைகளில் பிரம்பு ஒன்று ஏந்தி பாபாவுக்கு ஜே என்று கத்தினர். பள்ளிவாசல் சுற்றி விளக்குகள் வரிசையாக ஏற்றி வைக்கப்பட்டிருந்தன. ஷியாமகர்ணா என்று பெயரிடப்பட்ட பாபாவின் குதிரை அழகாக அலங்கரிக்கப்பட்டு நின்று கொண்டிருந்தது. பின்னர் தாத்தியாபாட்டில் சில அன்பர்களுடன் வந்து பாபாவை தயாராகும்படி வேண்டினார். பாபா அசையவில்லை. தாத்தியாபாட்டில் அருகில் வந்து பாபாவின் தோள்களுக்கு கீழே கை கொடுத்து அவரை எழுப்பினார். அவர் பாபாவை மாமா என்று அழைப்பார். மிகவும் நெருக்கமான உறவு இது. பாபா தன்னுடைய வழக்கமான உடையை உடுத்தி கொண்டிருந்தார். அவர் தன்னுடைய குறுந்தடியை அக்குளில் வைத்து கொண்டார். கையில் புகைக்க வரும் குழாயை எடுத்துக்கொண்டு தோளின் மீது மேல் துண்டை போட்டுக்கொண்டு கிளம்ப தயாராகிவிட்டார். பிறகு தாத்தியா ஒரு சரிகை துப்பட்டாவை பாபா மீது சாத்தினார். விளக்கை அணைத்த பின் பாபா சாவடிக்கு கிளம்பினார். பேண்டு வாத்தியம், கொம்பு மற்ற வாத்தியங்கள் முழங்க வான வேடிக்கைகள் நடைபெற்றன. ஆண்களும் பெண்களும் வாத்திய இசைக்கு ஏற்ப பஜனை கீதங்களை பாடிக்கொண்டிருந்தனர். சிலர் கொடிகள் ஏந்தி நடந்தனர், சிலர் நாட்டியமாடி நடந்தனர். மசூதியின் படிகளில் இறங்கும்போது பக்தர்கள் பாபாவின் நாமத்தை கூறி முழங்கினர். பாபாவின் இரண்டு பக்கமும் சிலர் சாமரங்கள் வீசினர், சிலர் விசிறிகளால் வீசினர். பாபா நடப்பதற்காக அழகிய கம்பளங்கள் விரிக்கப்பட்டன. பாபா இருபுறமும் பக்தர்கள் மீது கைகளை தாங்கிக் கொண்டு நடந்தார். பாபு சாஹிப் குடைபிடிக்க, தாத்தியாபாயி இடதுபுறமும் மகள்சாபதி வலதுபுறமும் பாபாவின் கைகளை பிடித்து கொண்டு நடந்தனர். இவ்வாறு பாபா சாவடி நோக்கி நடந்தார். அலங்கரிக்கப்பட்ட குதிரை முன்னே செல்ல, பின்னால் பலவித பொருட்களை ஏந்தியவர்களும் சேவர்களும் வாத்தியம் வாசிப்பவர்களும் பக்தர்களும் புடைசூழ பாபா நடந்தார். ஹரிநாமமும் ஸ்ரீ சாய்ராம் நாமமும் விண்ணை பிளந்தன. சாவடி மூலையை ஊர்வலம் அடைந்தபோது எல்லோரும் கூட்டத்தில் கலந்து கொண்டு மிக்க மகிழ்ச்சியுடன் அந்த ஊர்வலத்தின் கண்கொள்ளா காட்சி கண்டுகளித்தனர். பாபா சாவடியை பார்த்து நிற்க அவர் முகத்தில் கோடி சூரியனின் ஒளி காணப்பட்டது. வடக்கு திசை நோக்கி பாபா யாரையோ கூப்பிடுவது போல் நின்றார். எல்லோரையும் பார்த்து அபயகரத்தை அசைத்து கொண்டே இருந்தார் பாபா. காகா சாஹிப் தீட்சது ஒரு வெள்ளி தட்டில் பூக்களுடன் சேப்பு வண்ண பொடியும் கொண்டு பாபாவின் மீது தெளித்து கொண்டே இருந்தார். மகள்சாபதி மகிழ்ச்சி கடலில் மூழ்கி ஆடினார். விளக்கேந்தியவாறு வடபுறம் தாத்தியாபாட்டிலும் மறுபுறம் மகள்சாபதியும் பாபாவின் உடையின் தலைப்பை பிடித்து கொண்டு நடந்தனர். ஆண், பெண், ஏழை, பணக்காரர் என்ற பேதமின்றி நெருங்கி இருந்தது கூட்டம். பாபா மெதுவாக நடந்தார். மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி கடலில் மூழ்கிட பாபாவின் ஊர்வலம் சாவடியை அடைந்தது. அத்தகைய அழகிய ஊர்வலத்தை பக்தி பிரபாவமாக கண்டுகளித்து அன்று பங்கு கொண்டவர்கள் வாழ்வில் புனிதவரானார்கள். சாவடியும் நன்கு அலங்கரிக்கப்பட்டிருந்தது. தாத்தியா முதலில் உள்ளே நுழைந்த ஒரு இருக்கையை அமைத்து திண்டு வைத்தார். பாபா அமர்ந்தவுடன் அவருக்கு நல்ல கோட்டை அணிவித்தார். சிலர் பாபாவுக்கு மலர் கிரீடம் சூட்டினர், பூமாலை சூட்டினர், கழுத்தில் ஆபரணங்கள் பூட்டினர், நெற்றியில் திருமண் போல குறியிட்டனர், ஒரு புள்ளியும் வைத்தனர். இத்தனை அலங்காரங்களுடன் பாபா மிகவும் அழகாக காணப்பட்டார். பக்த கோடிகள் செய்த எல்லா செயல்களையும் அன்று பாபா ஏற்றுக்கொண்டார். நானா சாஹிப் குடைபிடித்தார். பாபா சாஹிப் ஜோக்கு வெள்ளித்தட்டில் பாபாவின் கால்களை கழுவினார். சந்தனம் பூசி தாம்பூலம் அளித்தார். பாபாவுக்கு குழாயில் புகைப்பிடிக்க ஏற்பாடு செய்தனர். பின்னர் எல்லோரும் ஒவ்வொருவராக பாபாவுக்கு மாலை அணிவித்தனர், மலர் செண்டு அளித்தனர். இறுதியாக பாபா சாஹிப் ஆரத்தி எடுத்தார். மங்கள வாத்தியம் முழங்கியது. பாபாவை வணங்கி ஒவ்வொருவராக விடைபெற்றனர். தாத்தியா பன்னீர் தெளித்து அத்தர் பூசி விடைபெறும்போது பாபா, என்னை காப்பாற்று, இப்பொழுது வேண்டுமானால் செல், சிறிது நேரம் கழித்து இரவில் வந்து பார், என்னை பற்றி விசாரி என்றார். சரி என்று சொல்லி தாத்தியா செல்ல, பாபா தனக்கான படுக்கையை தானே போட்டுக்கொண்டு ஓய்வெடுக்கலானார். ஓம் சாய்ராம்.